அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மால்கோப்பேயில் எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன நெட்வொர்க் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, நீங்கள் லாகின் பண்ணணும்னா அங்கே பாருங்கள் ப்ரீமியம் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் கேஷ்பேக்கில் அதிகமாக கிடைக்கும். ஸோ இங்கே வாங்க, மொபைல் ரீசார்ஜுங்கிறதுக்கா இங்கே என்ன நெட்வொர்க்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது ஜியோக்கு பண்ண போகிறேன். ஜியோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜியோ கிளிக் பண்ணோன்னே மேலே வந்து சர்ச் பாக்ஸ்னு சொல்லி வரும். ஐயோ, நீங்கள் நம்பர்ஸை டைப் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணி பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க வீடியோவை. சரியா, ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், சர்ச் பாக்ஸ் வருது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகேவா, நம்பர் டைப் பண்ணோன்னா கீழே நம்பர் வந்து வரும், அதை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சர்ச் பாக்ஸில் நம்பர் போட்ட உடனே இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்பர் ஷோ ஆகும். இந்த இடத்துல நம்பர் ஷோ ஆச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே நம்பர் ஷோ ஆச்சுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்க. சரிங்களா, ஸோ இங்கே கரெக்டாக தான் காட்டுதா நம்ம நெட்வொர்க்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. தப்பாக காட்டுச்சுன்னா நம்ம ரீசார்ஜ் ஆகாது. இங்கே நம்ம கரெக்டாக தான் காட்டிகிட்டு சப்போஸ் தப்பாக காட்டுச்சு உங்களுக்கு யாருக்காவது அப்படின்னா நீங்கள் சேஞ்சு கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து சேஞ்ச் நெட்வொர்க்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள் 4 நெட்வொர்க்கில் எது கரெக்டாக நெட்வொர்க்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஜியோ கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜியோக்கு பண்ண போகிறோம். ஜியோவில் என்ன பேக் நான் போட போகிறேன் அப்படின்னா இந்த 299 பேக் நான் போட போகிறேன். சரிங்களா, ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 28 days வேலிடிட்டி 1.5 GB. ஓகேவா, நான் இந்த பிளான் வந்து போடுறேன். மந்த்லி நான் இந்த பிளான் போடுவேன். ஸோ இங்கே வந்து ப்ரொசீட் டு பேன்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எனக்கு ரிவார்ட் பேலன்ஸில் 682 ரூபா இருக்குது. இதை வச்சு நான் செலக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். நம்ம 2 மாதமாக கம்பெனிக்குள்ளே இருக்கோம், நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணாவே இங்கே பாருங்கள் பண்ணிக்க முடியும். சரியா, ரிவார்ட் பேலன்ஸில் இருக்கக்கூடிய மணி வச்சு பண்ணிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு ரீசார்ஜ் கொடுத்தா ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ இப்போது இங்கே ரிவார்ட் பேலன்ஸில் உங்களுக்கு 0 தான் காட்டுது. ஏன்னா புதிய நம்பர் வருவீங்க, புதிய நம்பருக்கு 0 தான் காட்டும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு எப்படி லோட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இதை நான் எடுத்து விட்டோம்னா இங்கே பாருங்கள் ஆட் பேலன்ஸ்னு இருக்கா. இங்கே ஆட் பேலன்ஸை கொடுத்துக்கோங்க. இங்கே 2 ரூபா தான் இருக்குது ரீசார்ஜ் பேலன்ஸில். 2 ரூபா தான் இங்கே 0 காட்டிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகேவா, நம்ம நிறைய ரீசார்ஜ்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து 2 ரூபா பேலன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் 299 இந்த -2 இப்போ 297 ரூபா லோட் பண்ணும். ஓகேவா, 297 ரூபா வந்து லோட் பண்ணி நான் பண்ண போகிறேன். உங்களுக்காக நான் பண்ண போகிறேன். ஸோ ரிவார்ட் பேலன்ஸில் வச்சு நான் பண்ண முடியும், ஆனால் நான் பண்ணல. ஓகேவா, உங்களுக்காக நான் லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட் பேலன்ஸை கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே வந்து 297 கம்மியாக இருக்கா, அதை நான் லோட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஓகேவா, ஸோ லோட் பண்ணிட்டு இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் பேலன்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போது எனக்கு ஜிபேக்கு டேரெக்டாக கனெக்ட் ஆகும். கிளிக் பண்ணிக்கலாம். அதான் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிபே வேணாலும் ஜிபேயில் சென்ட் பண்ணிக்கலாம், ஃபோன்பேக்கு சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட யூபிஐ ஆப்லாம் அங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, இல்லை கார்டு மூலிமா சென்ட் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா சென்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் வந்து இப்போ சூப்பர் மணின்ற ஆப் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதன் மூலிமா சென்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கேஷ்பேக்லாம் கிடைக்குது. ஓகேவா, இப்போ கரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே போய் கனெக்ட் ஆகும். நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ண சொல்லி கேட்குது. அந்த அமௌண்ட்டை வந்து நாம் போடுறோம். சரிங்களா, அமௌண்ட்டை போட்டுட்டு சென்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே லோட் ஆகிடும். அப்படியே வெயிட் பண்ணணும். சரிங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மறுபடியும் மால்கோபே ஆப்பில் ஆட்டோமேட்டிக்காக வரும். வெயிட் பண்ணுங்கள். சரியா, பேக் வராதிங்க. பேக் வந்தால் லோட் ஆகுது, கட் ஆகும். சரிங்களா, ஓகேங்க, லோடு சக்ஸஸ்ன்னு வந்துச்சு. பேக் வராதிங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி வரும். இந்த மாதிரி பேமெண்ட் டன்னு வந்தால் தான் நீங்கள் வந்து பேக் வரும். டன்னு சொல்லி கொடுத்து வரணும் பேக்கு. சரிங்களா, இப்போ நமக்கு பாருங்கள் லோட் ஆகிடுச்சு. 299 லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஓகேவா, அதே நம்பர் காட்டிகிட்டு இருக்கு, நான் இதே பேக் காட்டிகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, உங்களுக்காக. ஓகேவா, இங்கே இதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே இந்த பேலன்ஸ்லேருந்து -7 சொல்லி நான் கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா, லோட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டேன். இதில் இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்காக லோட் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா, ஸோ இதில் லோட் பண்ணி உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். ரிவார்ட் பேலன்ஸ்லாம் பேலன்ஸ் வச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாதி அமௌண்ட் இங்கே பாதி அமௌண்ட் இருக்குன்னா மொத்தம் டோட்டல் அமௌண்ட் மேட்ச் ஆச்சுனாலும் ரெண்டையும் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணுறேங்க. ஸோ பாருங்க, ரீசார்ஜ் இன் ப்ராக்ரஸ் சொல்லி காட்டுது. ஸோ 1 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரியா, ஆனால் மேக்ஸிமம் 30 செகண்டில் எல்லாத்துக்கும் டன் ஆகிடும். ஆனால் பேக் வராதிங்க. இந்த மாதிரி காட்டுச்சு. என்ன சில பேர் நெட்வொர்க்லாம் லோவாக இருக்கும் போல். அதனால் வந்து 1 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் ரீசார்ஜ் டன்னு சொல்லி வந்துச்சு. பார்த்தீங்களா, இப்படி வந்தால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டேன். நமக்கு ரிவார்டு வந்து எவ்வளோ வந்துக்குன்னு பார்க்கலாமா. கேஷ்பேக்கா, இப்போ பாருங்கள் கேஷ்பேக்கும் ஆட் ஆகிடுச்சு. நமக்கு 14 ரூபா 95 காசு. ஓகேவா, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீசார்ஜ் ஆகிடுச்சு. அந்த நம்பருக்கும் மெசேஜ் வந்துச்சு, நான் பார்த்துட்டேன். ஸோ இங்கே ட்ரான்சாக்ஷனில் இங்கே கடைசியாக பண்ணது என்ன 27 இன்றைக்கி பண்ணேன் இல்லையா, இங்கே சக்ஸஸ் வந்துச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சக்ஸஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, சப்போஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இங்கே இங்கே கேள்விக்குறி பட்டனை கிளிக் பண்ணி இங்கே டிக்கெட் ரைஸ் பண்ணி யாராவது காட்சி அப்படின்னா இங்கே டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இங்கே ரைஸ் டிக்கெட் கொடுத்து இங்கே கேட்டகரியில் போய்ட்டு ரீசார்ஜ் யாராவது இஷ்யூன்னு சொல்லி போட்டுக்கோங்க.
சப்போஸ் ஃபெயில்டு ஆச்சு அப்படின்னா எல்லாம் யாராவது வந்துச்சு அப்படின்னா ஓகேவா, சக்ஸஸ் ஆச்சுனாலும் பண்ணக்கூடாது சரிங்களா. நான் உங்களுக்காக சொல்லி காட்டுறேன். இதில் வந்து ரீசார்ஜ் ஃபெயில் ஆகிடுச்சு, ப்ளீஸ் சால்வ் மை இஷ்யூ அப்படின்னு போட்டு என்ன யாராவது வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான் சரிங்களா. ஏதாவது உங்களுக்கு ஃபெயில்டு ஆச்சுன்னா மட்டும் தான் பண்ணணும், ஓகேவா. சக்ஸஸ் ஆச்சுன்னா பண்ணாதீங்க சரிங்களா. ஃபெயில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீசார்ஜ் வாழ்க்கை மணிலாம் லோட் ஆகிடும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸி தான், சிம்பிளான விஷயம் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்து பண்ணிங்கன்னா பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம், பிளான் பற்றி முழு வீடியோலாம் போட்டிருக்கோம். அட்டாச் பண்ணி தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் வீடியோலாம், அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ரொம்ப நல்ல வாய்ப்பு. நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் கேஷ்பேக்லாம் கிடைக்குது. வேறு எந்த ஆப்பும் நமக்கு தரதில்லை, இவங்க தான் தராங்க. ப்ரீமியம் மெம்பர் ஆகி நீங்கள் பண்ணுங்கள்.